வணக்கம் அன்பான உறவுகளே. எனக்கு நான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருந்தேன், அந்த காளாங்கடையில் வச்சு எங்களோட அளவுக்கு பின்னுக்கு காளான் முளைக்கிறது. மழை பெய்தா காளான் வெடித்து காளான் முளை வந்துருக்கும். அப்போ நாங்கள் அதை பிடுங்கி கறி வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த காளானை நாங்கள் பிடுங்கி எப்படி கறி செய்ய போகிறோம், சமைக்க போகிறோம்ன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காளானை பாருங்க, பார்த்தீங்களோ சின்ன மொட்டு காளான். இப்போ நாங்கள் இந்த மொட்டு காளான் பிடுங்கி எப்படி கறி வைக்கிறன்றதை பார்க்க போகிறோம். நாங்கள் அந்த பூ விரியாத மொட்டு தான் பிடுங்க போகிறோம். அதுதான் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் காளான் கறி வைக்கிறதுக்காண்டி இந்த பாருங்க காளான் பிடுங்கி வச்சிருக்கிறோம். வாங்கோ பிடுங்குவோம். அந்த மொட்டு தான் பிடுங்கணுமா? மொட்டை தான் அப்படியே தூக்கணுமா? கட்டிக்காது. இந்த இப்படி தூக்கணும். தூக்கினா வேறும் முறிக்காம அப்படியே நைஸா மெல்லமா இழுக்கும். பெரிய காளான் ஜோடியா இது மழை பெய்தா தான் காளான் வெடிக்கும். இடி முன்னாலே கண்டு வெடிக்கும். இது கிடக்கு விரிஞ்சா இருக்க கூடாது. மொட்டை உங்களுக்கு 4 இது கிடக்கு. மழை கீரத்துக்கு வருது. பொட்டிக்க போடுங்க. சாத்தியம் எவ்வளவு காளான், இவ்வளவு காளான் முளைச்சிருக்கு பாத்தீங்களோ? விரிஞ்ச காளான் வேண்டாம, அதறியா விரிஞ்சது கூடாது. மொட்டு தான் நல்லது. அதுல கிடக்க மொட்டை இல்ல, நீங்க குடுங்குற விடாமலாம் மொட்டு தான். இனிதான் நாங்க கல்லை போட்டு தவத்தணும். காளான பாத்தீங்களா, ஒரு பொட்டி ஃபுல்லா நிறைய வந்துட்டு. இப்ப நாங்கள் காளான 4-5 தண்ணியில கழுவி எடுத்து வெட்டுறோம். நாங்கள் இப்ப தேசிப்பழம் புடுங்குவோம், கறிவேப்பிலையும் புடுங்குவோம். காளான் வெட்டி வச்சிருக்கிறோம். பெரிய வெங்காயம் 2 வெட்டி வச்சிருக்கிறோம். தக்காளி பழம் 1 வெட்டி வச்சிருக்கிறோம். இஞ்சியும் உள்ளியும் இடிச்சு வச்சிருக்கிறோம். தேசிப்பழம் கருவேப்பிலையும் தூள் எடுத்து வச்சிருக்கிறோம். உப்பு எடுத்து வச்சிருக்கிறோம். பெருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கிறோம். வெந்தயம் எடுத்து வச்சிருக்கிறோம். காளான சட்டியில போட்டுட்டு நாங்கள் உப்பும் கொஞ்சம் போட்டு பாதி தேசி பழம் ஊற வைப்போம். 1/2 மணி நேரம் ஊற வைப்போம். அடுப்பை மூட்டுவோம். சட்டி காஞ்சிட்டு நாங்கள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுவோம். முதல்ல வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். கருவேப்பிலையும் போட்டு வதக்குவோம். வெந்தயத்தையும் போட்டு வதக்குவோம். பெருஞ்சீரமும் இடிச்ச இஞ்சி பூட்டையும் போட்டு வதக்குவோம். எரிய விடாமல் வதக்கணும். நாங்கள் வெங்காயம் நல்லா வதக்க தேவையில்லை, கொஞ்சம் வதங்கி வேற தக்காளி பழத்தையும் போட்டு வதக்குவோம். நாங்கள் வெட்டி வச்ச காளானையும் போட்டு வதக்குவோம். கால் லிட்டர் தண்ணியும் விட்டு அவிய வைப்போம் மூடி. இப்ப காளான் கறி ரெடி ஆயிட்டுது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா காளான் கறி என்னதுக்கு நல்லதுன்னு சொன்னா, அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். காளானை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போய்க்கலாம். முக்கியமானது என்ன சொன்னால், உங்களுக்கு முதல்வர் காணொலியில சொல்லி இருந்தோம், அதாவது முக்கியம் கெட்பனி தாய்மார்கள் சாப்பிடக்கூடாது. அது என்ன சொன்னா, அவைக்கு இந்த பால் சுரக்கிற தன்மை குறைவா இருக்கும்.
அதுக்காக தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது. மற்றபடி நீங்கள் எல்லாரும் சாப்பிடலாம். கல்யாணுக்கு முட்டுக்காரன் வந்து நம்ம ஒன்று காலான்னு சொல்லிவிடும். அதைத்தான் இப்போ நாங்கள் செய்து வச்சிருக்கிறோம். இப்போ நாங்களே சாப்பிட போகிறோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ காளான் கறியும் செய்து வச்சிருக்கிறோம். மற்ற வெள்ளை பச்சை சோறு, மற்ற இந்த பச்சை தெரிகிறது வந்து ஃபெசன் பொருட்ல தக்காளி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு சம்பல் போட்டுருக்குறோம். இப்போ நாங்கள் இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. சரி, இப்போ காளாங்கறி உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறோம். நீங்களும் செய்து பாருங்க. நிச்சயம் நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய காளானும் மற்றது பெசன் பொருட்டையும் பெசன் பொருள் அப்படி சின்ன சின்ன அரியும் பாருங்க. அரிஞ்சு சம்பல் போட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்யாத எங்கள் உறவுகள் யாராவது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்போத்தான் நாங்கள் செய்கிற காணொலி உங்களுக்கு வந்து சேரும். உங்களோட நண்பர்களுக்கும் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, எங்களோட சேனலையும் பார்க்க சொல்லி. நன்றி உறவுகளே.